வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். லாஸ்பேட்டை தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன். தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து விளக்கம். படித்த இளைஞர்களுக்கு தகுதி அடிப்படையில் வேலை வழங்குகிறது என்ஆர் காங்கிரஸ் அரசு. திருபுவனை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரம். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி தேர்தல் அலுவலகத்தில் மகளிர் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி தேர்தல் அலுவலகத்தில் மகளிர் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த குழுவில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமை தங்கினார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கமலா அறக்கட்டளை குழு தலைவிகள், செயலாளர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர், கமலா அறக்கட்டளை விசுவாசிகள், 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை ஓட்டு பண்ணாலே நாம 16 ஓட்டு செய்யணும். அதே மாதிரி அவங்க படிச்சுட்டாங்க, அவங்க பாருப்பாங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் உங்களுக்கு நல்லது செய்யணும். அவங்க மாதிரிலாம் கிடையாது. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. ஒரு மாயை ஏற்படுறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம முக்காவாசி வீட்டில் நீங்கள் எதுக்கு வரீங்க, நீங்கள் இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கிறீங்க, மக்களோட மக்களாக இருந்திருக்கிறீங்க, அதான் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எனக்கு எந்த விதமான பயமும் அச்சமும் சுத்தமாக கிடையாது. நம்மளுடைய ஆள் சொல்லி பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க எல்லாரையும். ஆனால் எவ்வளோ நாளைக்கு நம்ம அம்மா சொல்லி எவ்வளோ நாளைக்கு நமக்கு அந்த பணம் வரும்? 5000 கொடுக்கும், 10,000 கொடுக்கும், 50,000 கொடுக்கும். 5 வருஷம் நம்ம யாரும் பாதுகாப்பு முடிச்சுட்டு 10 மணிக்கு போனால் பார்த்து தான் வரேன் நான் வீட்டுக்கு. அங்கே ஆலோசனை மற்ற தொகுதியில் என்னென்ன செய்யணும், யார் யார் என்ன பண்ணணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு முக்கிய தலைவர்கள் ஒரு நாள் ஆகிட்டோம். பாண்டிச்சேரி முழுக்க பார்க்குற மாதிரி அடுத்த கட்டமாக நம்ம நல்ல பதவி வரும். நம்ம எதுவும் சொல்ல வேணாம், எதிர்பார்க்க வேணாம். எல்லா பதவியுமே நமக்கு கடவுள் வந்து நம்ம உழைப்பு பார்த்து ஆனால் கொடுத்துருக்கிறாரு. அதனால நல்லது நடக்கும். நம்ம அடுத்த கட்டத்தை போயிட்டோம். நீங்கள் அன்னைக்கு கூட நம்ம தலைவர் ராகுல் காந்தி வரும்போது நம்ம முக்கியமான இடத்துல இருக்கோம், நீங்களும் பார்ப்பீங்க. அதனால இந்த தேர்தல் நமக்கு வித்தியாசமான தேர்தல். இடம் வந்து நம்ம மீன் மார்க்கெட் இருக்குல்ல, இப்போ ஈஸியா இல்லை, லதாசீல் பக்கத்துல அந்த இடம் தான். இது நமக்கு பக்கம் தான். நம்ம அசம்பளம் திருபுவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகாவை ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி பொதுமக்கள் மத்தியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களத்தில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் கட்சியின் வேட்பாளர்களை முன்வைத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோன்று சுயேட்சை வேட்பாளர்கள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு கேட்டு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் நின்றபடி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகாவிற்கு பொதுமக்கள் மத்தியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில், வெற்றியோ தோல்வியோ ஒரே கட்சியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகாவிற்கு பொதுமக்களிடையே பெரும் செல்வாக்கு உள்ளது என்றார். வாக்காளர்களாகிய நீங்கள் என்ஆர் காங்கிரசின் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் படித்த இளைஞர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வேலை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபிகாவிற்கு நீங்கள் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே தொகுதிக்கு இன்னும் கூடுதலாக நிதி உதவி மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பெற்றுத்தர முடியும் என பொதுமக்கள் மத்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் குழுவினர்கள் லாஸ்பேட்டை தொகுதி வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களுக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து குமரன் நகர், குறிஞ்சி நகர் பகுதிகளில் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கி கூறினார். பொதுமக்கள் அனைவரும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக
பட்டாசு வெடித்தும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர்.
நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அன்பரசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அன்பரசன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் தன் கூட்டணி கட்சி ஆதரவாளர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கம், கரியமாணிக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துரைத்து கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் அன்பரசன் புதுவையில் கடந்த 5 ஆண்டுகளில் வேலை வாய்ப்பு மிகவும் பின்தங்கியுள்ளதாகவும் நெட்டப்பாக்கம் தொகுதியில் மூடப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலகம் திறக்கப்பட்டு மக்களின் குறை உடனடியாக தீர்க்கப்படும். மேலும் நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் முழு நேரமும் இயங்க வழிவகை செய்யப்படும் என தெரிவித்தார். இதில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் உற்சாகத்துடன் பங்கேற்று வாக்கு சேகரித்தனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகரில் குறிஞ்சி நகர் பொது நலவாழ்வு சங்கம் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகரில் குறிஞ்சி நகர் நலவாழ்வு சங்க சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் மக்களின் தேவைகள், அவசியங்கள் குறித்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதனிடம் அப்பகுதி மக்கள் கலந்துரையாடினர். பொதுமக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அதே மாதிரி போன மந்திரி ஏதோ சொல்றாங்க என்கிட்ட எம்எல்ஏ எல்லாம் போகுது. அதே மாதிரி சொல்றாங்க அவர் ஆளுங்கட்சி ஆக மாட்டாரு, எதிர்கட்சியா தான் இருப்பாரு. எதிர்கட்சியா இருந்து நம்ம என்ன செய்யல, எதிர்கட்சியா இருந்து என்ன செய்யல, நம்ம ஆளுங்கட்சியை விட நம்ம அதிகமா செஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஆளுங்கட்சி ரோடெல்லாம் போட முடியாது. வெறும் 1.5 கோடி வச்சீங்கன்னா நீங்க 5 வருஷத்துக்கு 7 கோடி வச்சு எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஆனா எம்பி ஃபண்டு, டிஆர்டிஎஸ் ஃபண்டு, பிடபிள்யூ ஃபண்டு, இந்த மாதிரி ஒன்றையும் தேடி அங்கே இந்த பணம் தெரியும். 6 கோடி ரூபாய்க்கு 5 கோடி 80 லட்சம் ரூபாய்க்கு பிடபிள்யூ ஒரு ஃபைல் கொண்டு போனோம் எம்பி எலெக்ஷன். அப்ப அந்த பணம் வந்து நமக்கு ஒரு 2 மாசத்துல வந்து பணம் கிடைக்கல. நபார்டு ஒன்றும் நமக்கு கிடைக்கல. என்ன பண்ணிட்டேன், 30 லட்சம் 33 லட்சம் அந்த மாதிரி பிரிச்சு எல்லாரோடையும் கொண்டு வந்தோம். மொத்தமா 50 லட்சத்துக்கு மேல போனா சிஇ பவர்ல பண்ண முடியாது. அதை மட்டும் என்ன பண்ணேன், செக்ரட்டரி வரைக்கும் போய் கிட்டத்தட்ட 6 மாசம் வந்து ஜியோ போட்டு அந்த ரோடு. உங்களுக்கு தெரியும், நான் முதல் எம்எல்ஏ ஆன உடனே போட்ட ரோடு இந்த குமரன் நகர் மெயின் ரோடும் இந்த குறிஞ்சி நகர் மெயின் ரோடு தான். ஏன்னா நான் தோற்ற பிறகும் செடி வரும்போது போகும்போது சாவாழ்வுக்கு வரும்போது நான் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு. அதனால ஒரு இதெல்லாம் கிடையாது. அடிப்படையா எல்லாருக்கும், அதாவது சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பாதுகாவலர், ஒரு மாரல் சப்போர்ட், அதை நான் முழுமையா இருக்கேன். அது 1% கூட நான் என்னை வந்து அதுல இருந்து எடுத்துக்கவே மாட்டேன். நான் சொல்ல புரியுதுங்களா? என்ன பண்ண போறதோ உங்களோட ஆலோசனை கேட்டு நீங்க என்ன சொன்னா நான் செஞ்சுங்க. இது வரைக்கும் இந்த என்னென்ன கேட்டீங்களோ, பார்க் விஷயத்துல இருந்து லைட் விஷயத்துல முயற்சி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நமக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் மத்தியில். அவங்க என்னதான் வந்து அப்படி இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஏன்னா அவங்க தேர்தல் வாக்குறது தான் உங்களுக்கு தெரியும். கடைசி 1 மாசம் பார்த்தீங்கன்னா அந்த பணம் ஏற்பது, அதை பண்ண இது பண்ண எல்லாமே 4 வருஷமா எதுவுமே செய்யலை. உங்களுக்கு தெரியும், கடைசி 5-6 மாசம் தேர்தலுக்காக இந்த பிஜேபி என்ன பண்றாங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். இவரை எப்படி செயல்பட விடுறாங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். அதனால எதுவும் நம்ம எந்த அரசாங்கம் வந்தாலும் எந்த திட்டமா இருந்தாலும் என்னால கொண்டு வந்து செய்ய முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆளுங்கட்சியா இருக்கணும், எதிர்கட்சியா இருக்கணும் நீங்க விட்டுருங்க. அவங்க இப்படிதான் வெளியில வந்து நியூஸை தவறா பரப்புறாங்க. நம்ம ஒரு ஃபைல எடுத்து அதை எடுத்துதான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா பார்க்க மாட்டாங்க அதிகாரிகள். நம்ம ஊர்ல அதிகாரிகள் தான் போகிற உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் எவ்வளவு மேடையில் வருத்தப்பட்டு, நான் அந்த செக்ரட்டரியா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், சூப்பரண்டா இருக்கட்டும், எல்டிசியா இருக்கட்டும், எந்த ஃபைல டேபிள் டு டேபிள் நான் வந்து ஃபாலோ பண்ணினே இருப்பேன். தினம் பிஏ நம்பருக்கோ ஃபோனில் பேசுறதோ கிடையாது. ஒரு நாளைக்கு நேச்சனா 10 to 12 வரைக்கும் மக்களை பார்க்குறேன். ஆஃபீஸில் சட்டமன்ற உறவு 12 மணிக்கு மேலே அலுவலகம் மத்தியானம் கூட போயிடும். ஒரு வாரமும் ரிவ்யூ மீட்டிங், இந்த ஃபைல் என்னாச்சு, இந்த ஃபைல் என்னாச்சு, இது இந்த வேலையெல்லாம் அவங்க செய்யவே முடியாது, செய்யவும் மாட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க, அவங்கள பாதுகாத்து வேலையை பார்த்து இதுதான் நடக்கும். ஆனால் அது வந்து சரியா வரமாட்டேங்குது, வீட்டு உள்ள வரமாட்டேது. நம்ம இதெல்லாம் வச்சு நம்ம அந்த ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியாவுக்காக கேட்டது, இது கிடையாது.
அது அவங்க நம்மளுங்க அதை பயன்படுத்துறாங்க. இது ஆட்டோ பிரச்சாரத்துக்காக பண்ணது கிடையாது. அது நம்ம அந்த சோசியல் மீடியாவுக்கு நம்ம ட்விட்டரு அதுக்காக பண்ணது. அது இயற்கையாக அமைஞ்சு போயிடுச்சு. அது ஒரு விஷயம் கூட 1% நான் எதுவுமே எடுத்து வச்சுக்கோ போலியாவோ பேசுறது எனக்கு தெரியும் தெரியாது. கூட்டக்குரல் ஓடி ஓடி வருவார் என்று நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அடுத்த பீரியட் அவர் வரும்போது நான் ஒரு 2 வருஷம் இருந்ததுனால நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டியதுன்னு எங்களை ஆலோசனையாக சொல்லுவோம். மக்களுக்கு எல்லாமே அடிப்படை தேவைகள் இருக்குது, ரோடு அடுத்த தடவை வரும்போது நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்க. இந்த நாய் மாடு ரெண்டு தான் வந்து எங்களாலே வந்து மக்கள் கிட்ட கொண்டு சொல்லு. நாய் பிரச்சனை எல்லாரும் தெரியுமான்னு தெரியல. 110 நாய் பிடிச்சோம். 110 நாய் பிடிச்சோம். ஒரு நாளைக்கு 10 நாய்க்கு மேல அளவு கொஞ்சம் சொல்றேன். 110 நாய் ஒரு நாளைக்கு 10 நாய்க்கு மேல அளவு கிடையாது. யாருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் அதை குடிச்சிட்டு போயிட்டு 2 நாய் அந்த ஸ்டெரைல் பண்ணும்போது 2 நாய் இறந்து போயிடுச்சு. அவங்க சில உடம்பு சரியில்லாம இதுக்கு அந்த அசோசியேஷன் ப்ளூ கிராஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஒரு கேஸை போட்டு அதை சாப்பிட்டாங்க. மற்ற தொகுதியெல்லாம் வந்து 2 நாள் 3 நாள் தான் குடிச்சாங்க, சும்மா ஃபார்மாலிட்டி குடிச்சாங்க. நான் ஒரு நாள் கூட உடலை தொடர்ந்து 12 நாள் ஒரு நாளைக்கு சமயத்துல இல்ல எல்லா நேரமும் நாய் கிடைக்க மாட்டேங்குது. அதனால அதை நம்ம பண்ணிருக்கோம். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் வாக்காளர் கல்வி மையமும் புதுவை அரசின் தேர்தல் துறையும் புதுவை ரோட்டரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் சங்கமும் இணைந்து கல்லூரி வளாகத்தில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இந்த நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர், தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாஜலபதி, தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார், அகாடமி டீன்கள் டாக்டர் அன்புமலர், டாக்டர் அறிவழகர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் டாக்டர் வேல்முருகன் ஆகியோர் சிறப்பித்தனர். கல்லூரியின் வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் கைலாசம் அனைவரையும் வரவேற்றார். புதுவை தேர்தல் துறையின் ஸ்வீப் அமைப்பின் மாநில அதிகாரி முனைவர் கோவிந்தசாமி நோக்குரையாற்றினார். அதில் புதுவை அரசு தேர்தல் துறை ஸ்வீப் அமைப்பின் மூலம் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தி வரும் தேர்தல் பற்றிய விழிப்புணர்வுகளை விரிவாக விளக்கினார். நெறிமுறைகளுடன் கூடிய வாக்குப்பதிவு, 100% வாக்குப்பதிவு, புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விரிவாக விளக்கினார். ஒரு ஓட்டே ஒரு அரசை உருவாக்கும் சக்தி உடையது என வலியுறுத்தி இளைஞர்கள் அறிவார்ந்த வாக்காளர்களாக உருவாக்க வேண்டும் என்பதையும், போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை உணர்ந்து செயல்பட வேண்டிய அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேர்தல் துறை அதிகாரிகள் சதீஷ்குமார் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுவை ரோட்டரி சங்க க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் தலைவர் ராம்குமார் பேசுகையில், சமூக விழிப்புணர்வு வலுவான அரசாங்கம் அமைய அடிப்படையானது. அதற்காக இளைஞர்கள் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் டாக்டர் ஹேமா ராணி, துணை செயலாளர் டாக்டர் ராஜேஸ்வரி, சமூக திட்ட அமைப்பின் நிர்வாகி தேவநாதன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து மாபெரும் மனித சங்கிலி அமைத்து 100% வாக்குப்பதிவு, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம், ஓட் ஃபார் நேஷன் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்களை உருவாக்கினர். இந்த மனித சங்கிலி அமைப்புகள் ட்ரோன் கேமரா மூலம் வான்வழி காட்சிகளாக பதிவு செய்யப்பட்டு மாணவர்களின் ஒற்றுமை, ஒழுங்கு மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் மிக பொலிவுடன் அமைந்தன. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் பரவலாக பகிரப்படும் வகையில் இருந்தது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக முதல் முறை வாக்காளர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்று பொறுப்பான வாக்காளர்களாக இருப்பதற்கான தங்களது உறுதியை கையெழுத்திட்டு பதிவு செய்தனர். மேலும் மாணவர்கள் வண்ணமயமான கோலங்கள் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு கருத்துக்களை காட்சிப்படுத்தி ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். நிறைவாக கல்லூரியின் வாக்காளர் கல்வி மையத்தின் நோடல் அதிகாரி பேராசிரியர் முனைவர் கருணாகரன் அனைவருக்கும் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை வாக்காளர் கல்வி மைய மற்றும் முதுகலை மேலாண்மை மாணவர்கள் இணைந்து செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் செல்வ புஷ்பலதா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆசி பெற்ற வேட்பாளர் செல்வ புஷ்பலதா பல்வேறு பகுதிகளில் கரும்பலகை சின்னத்தில் வாக்கு கேட்டு விடுவிடாக சென்று வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் ஈடுபட்டார்.
அவருடன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பான வரவேற்பை கொடுத்தனர். குறிப்பாக உழவர்கரை தொகுதி, ஜே நகர், மூலக்குளம், அரும்பார்த்தபுரம் பகுதியை ஒட்டிய மாரியம்மன் கோவில் வீதி, தக்கக்குட்டை ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள திருக்கோவில்களில் சிறப்பு பூஜை செய்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரும்பார்த்தபுரம் பகுதி, தக்கக்குட்டை ஒட்டிய பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் செல்வ புஷ்பலதா மரியாதை செய்தார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு தந்தது குறிப்பிடத்தக்கது. அப்பகுதியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை அத்தியாவசிய தேவைகளை கவனமாக கேட்டறிந்து அதற்கான நிரந்தர தீர்வு காண தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் எனவும் உறுதியளித்துள்ளார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையம் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சாய்ஜி சரவணகுமார் விசில் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகினிபேட், SS நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். ஏம்பலத்தை வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்றித் தருவோம் என்றும் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்றும் வேட்பாளர் மோகன்தாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் கோர்க்காடு கிராமத்தில் உள்ள எல்லையம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து அப்பகுதி ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஆதரவுடன் ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன், பாஜக பொறுப்பாளர் அங்குதாஸ், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் புஷ்பவல்லி வெங்கடேசன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இருந்தனர். ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த மோகன்தாஸ் பேசுகையில், ஏம்பலம் தொகுதி கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, தொழில், விவசாயம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆசியுடன் புதுச்சேரி மாநிலத்திலேயே ஏம்பலம் தொகுதி வளர்ச்சியடைந்த தொகுதியாக மாற்றித் தருவேன். கோர்க்காடு கிராமத்தில் நிலுவையில் உள்ள உட்கட்டமைப்பு பணிகள் மற்றும் விடுபட்ட சாலை பணிகளை செய்து தருவேன். புதிதாக அமைக்கப்பட்ட நகரத்திற்கு சாலை வசதிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்து தருவேன். புதுச்சேரி மாநிலத்தில் நலத்துறை சார்பில் முதியோர் மற்றும் ஊனமுற்றோர் உதவித்தொகை தொடர்ந்து உயர்த்தி வழங்கிட மக்கள் முதல்வரின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும். இதற்காக மீண்டும் மக்கள் முதல்வர் ஆட்சியை ஏற்படுத்த ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு மோகன்தாஸ் கேட்டுக்கொண்டார். பொருளாதார மண்டலம் மூலம் படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைத்திட, உள்ளூரிலேயே தனியார் நிறுவனத்தில் வேலை பெற மீண்டும் என்ஆர் ஆட்சி அமைந்திட ஜக்கு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நல்லவாடு மீனவ கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராமு விசில் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பில் விசில் சின்னத்தில் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் ராமு நல்லவாடு மீனவ கிராமத்தில் உள்ள பொதுமக்களிடையே வீடு வீடாக சென்று சமூக சேவகரும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருமான ராமு பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். இதற்கு முன்பு நல்லவாடு பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது வேட்பாளர் ராமு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு நல்லவாடு சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பெண்கள் வேட்பாளருக்கு மலர் தூவி மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து வேட்பாளர் ராமுவை சிறப்பான முறையில் வரவேற்றனர். இதில் மணவெளி தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக தொகுதி தலைவர் வசந்தகுமார் மற்றும் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், நல்லவாடு பஞ்சாயத்தாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் என்று 500க்கும் மேற்பட்ட நபர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழக கொடியினை ஏந்தி விசில் ஊதிக்கொண்டே நல்லவாடு மீனவ கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அப்பொழுது வேட்பாளருக்கு பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து ஆரத்தி எடுத்து அவர்களுடைய ஆதரவை வேட்பாளருக்கு தெரிவித்தனர். அப்பொழுது வேட்பாளர் ராமு கூறுகையில், விசில் சின்னத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுடைய கிராமத்திற்கு ஆஃபர் மற்றும் சாலை வசதி, வடிகால் வாய்க்கால், நல்ல குடிநீர்,
இங்கு வசிக்கின்ற மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தார். வீராம்பட்டினம் பகுதியில் ஜக்கு சின்னத்திற்கு வேட்பாளர் ஐயப்பன் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் தொகுதியில் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் ஐயப்பன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் நல்லாசியுடன் ஜக்கு சின்னத்தில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது வேட்பாளர் ஐயப்பன் பேசுகையில், கடந்த ஆட்சியில் அரியாங்குப்பம் தொகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது. மேலும் முதியோர் உதவித்தொகை, சாலை வசதி, வடிகால் வசதி, நல்ல குடிநீர் போன்ற செயல்பாடுகளும் சிறப்பாக செய்து கொடுக்கப்பட்டது. இன்னும் உள்ள செயல்பாடுகளை செய்து தருவதற்காக ஜக்கு சின்னத்தில் வாக்களியுங்கள். அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மக்களுக்கு அனைத்து செயல்பாடுகளில் சிறப்பாக செய்து கொடுத்து அரியாங்குப்பம் பகுதியை சிறப்பாக வைத்துள்ளார். அதனை மென்மேலும் செயல்படுத்த வேண்டும். அனைத்து செயல்பாடுகளும் செய்து கொடுப்பதாக பொதுமக்களிடையே வாக்குறுதி கொடுத்து வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது ஊர் பொதுமக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். மணவெளி தொகுதியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மணவெளி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொகுதி முழுவதும் இரவு பகல் பாராமல் உணவு இடைவேளையின்றி அயராது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதியில் வீதி வீதியாக சென்று அனைத்து வீடுகளுக்கும் சென்று பொதுமக்களை சந்தித்து மணவெளி சட்டமன்ற தொகுதி வளர்ச்சியின் 5 ஆண்டு மக்கள் பணிகள் குறித்து அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்பகுதி முழுவதும் உள்ள மக்கள் சபாநாயகருக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அணியினர், இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். அரியாங்குப்பம் காலம் தோட்டம் பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் 28ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் உள்ள பல்வேறு முருகர் கோவில்களில் பங்குனி உத்திரம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காலம் தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் 28வது ஆண்டு பங்குனி உத்திர விழா நடைபெற்றது. இதில் 108 பால்குடங்கள் ஏந்தி பெண்கள் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து மூலவருக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள், இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். அதேபோல் அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் அமைந்துள்ள பாலமுருகன் கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. விழா நாட்களில் தினசரி மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பல்வேறு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான காவடி திருவிழா நேற்று நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு தங்க காப்பு அணிவிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 1,50,000 ரூபாய் மதிப்பிலான தங்க முலாம் பூசிய கவசம் மூலவருக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆண்கள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி பாலமுருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் அலங்கரிக்கப்பட்ட பாலமுருகன் உற்சவர் வீதி உலாவும் நடைபெற்றது. முடிவில் நண்பகல் 1 மணி அளவில் சுப்பையா நகர் விளையாட்டு மைதானத்தில் 1000 பேருக்கு சமபந்தி விருந்தும் அளிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சுப்பையா நகர் பகுதி பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகிற 9ஆம் தேதியன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேர்க்கடலை விவசாயிகளிடம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாக்குகளை சேகரித்தார். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கோரி வேர்க்கடலை விவசாய தொழிலாளர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்போது அங்கிருந்த விவசாயிகளுடன் நேரடியாக கலந்துரையாடி வேர்க்கடலை விவசாயத்தின் நிலைமை குறித்து கேட்டறிந்தார்.
மேலும் வேர்க்கடலை செடியில் இருந்து எவ்வளவு மகசூல் கிடைக்கிறது, 1 ஏக்கருக்கு எவ்வளவு விளைச்சல் கிடைக்கிறது போன்ற விவரங்களையும் விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகினிபேட் SS நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகினிபேட் SS நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுவீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி சகடப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திமுக வேட்பாளர் அங்காளன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் சகடப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுவீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிக்கும் போது பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளரும் சமூக ஆர்வலரும் மற்றும் முன்னாள் இந்திய ராணுவ வீரர் சசிகுமாருக்கு காலாப்பட்டு தொகுதியில் உற்சாக வரவேற்பு அளித்து பொதுமக்கள் மகிழ்ந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி வேட்பாளர், சமூக ஆர்வலர் மற்றும் முன்னாள் இந்திய ராணுவ வீரர் சசிகுமாருக்கு காலாப்பட்டு தொகுதியில் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடந்த 5 ஆண்டுகளில் காலாப்பட்டு தொகுதியின் வளர்ச்சி முடங்கி கிடக்கிறது என்பதை கூறி பொதுமக்கள் அனைவரும் முன்னாள் இந்திய ராணுவ வீரர் சசிகுமாரிடம் எடுத்துரைத்ததன் பெயரில் உடனடியாக கண்டிப்பாக சரி செய்து தருவேன், அது மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் ஒரு விடிவெள்ளியாக எடுத்துக்காட்டாக திகழ்வேன் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் காலாப்பட்டு தொகுதியின் வேட்பாளர் சசிகுமார் வாக்குறுதி அளித்தார். அதனால் பொதுமக்கள் அனைவரும் புதிய மாற்றங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். மாற்றங்கள் எதிர்பார்த்தது மட்டுமல்லாமல் ஒரு இந்திய ராணுவ வீரரே களத்தில் இறங்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் முதல்வர் தளபதி விஜய் அவர்களின் ஆசீர்வாதத்தினால் மற்றும் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் பேராதரவுடன் காலாப்பட்டு தொகுதியின் தலைமை மற்றும் பொறுப்பாளர்களின் உற்சாக வழிகாட்டுதலின் பேரில் ஆதரவாக இருக்கும் போது பொதுமக்கள் அனைவரும் உற்சாகத்துடன் புதிய மாற்றங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். காலாப்பட்டு தொகுதியின் அனைத்து சமுதாய மக்களிடையும், பொதுமக்களிடையேயும் மற்றும் இளைஞர்கள், சகோதர சகோதரிகள் புதிய மாற்றங்களை மட்டும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வாக்கு சேகரிக்கும் பொழுது அனைத்து பகுதிகளிலும் உற்சாக வரவேற்பின் போதே தெரிகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. லாஸ்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் சந்திரசேகருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்ரீ சாய்பாபா கோவில் நிறுவனரும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் இயக்கத்தின் தலைவருமான சந்திரசேகரன் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். கடந்த 20 ஆண்டுகளாக மக்கள் பணி, ஆன்மீக சேவை மற்றும் அன்னதான பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் இவர் பொதுமக்கள் மத்தியில் நல்ல மதிப்பை பெற்றவர். எளிமையான நடத்தை காரணமாகவும் இவர் அறியப்படுகிறார். இவருக்கு ஆதரவாக துணை நடிகரான புதுவை கலைஞன், முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் வேடமிட்டு லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெருப்புக்குழி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனை காண பெருந்திரளான மக்கள் கூடினர். பலர் எம்ஜிஆர் வேடத்தில் வந்த கலைஞருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சந்திரசேகரனுக்கு அமோக வரவேற்பு அளித்தனர். எங்கள் வாக்கு கெண்டி சின்னத்திற்கு என்ற முழக்கத்துடன் அவரை ஆதரித்து மாபெரும் வெற்றி பெற செய்வோம் என உறுதியளித்தனர். லெனின் வீதி பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சிவகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லித்தோப்பு தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சிவகுமார் லெனின் வீதி பகுதியில் வீடு வீடாக சென்று விவசாய சின்னத்திற்கு ஆதரவு கோரி வாக்குகளை சேகரித்தார். அப்போது பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். மேலும் விவசாயம்,
உள்ளூர் வளர்ச்சி தொடர்பான தனது திட்டங்களை எடுத்துரைத்து தமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் சில இடங்களில் சிவக்குமாருக்கு வரவேற்பு அளித்து ஆதரவு தெரிவித்தனர். தேங்காய்திட்டு பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ரத்தினம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரியாங்குப்பம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ரத்தினம் பேனாமுனை சின்னத்திற்கு ஆதரவு கோரி தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் பிரச்சனைகள் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். தொகுதியில் நீண்ட நாள் நிலவி வரும் அடிப்படை வசதிகள் குறித்த சிக்கல்களை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தன்னை வெற்றி பெற செய்தால் மக்களுக்கு தேவையான சேவைகளை முன்னுரிமையாக நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி ரத்தினத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். காரைக்கால் தெற்கு தொகுதியில் பாஜக வெற்றிக்கு அறிகுறியாக மாதிரி வாக்குப்பதிவில் திமுகவை விட 13 வாக்குகள் பாஜக அதிகம் பெற்றது. நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி காரைக்கால் மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக காரைக்கால் தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் அருள்முருகனும் திமுக சார்பில் நாஜிம் களம் காண்கின்றனர். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவில் திமுக வேட்பாளர் நாஜிமை விட பாஜக வேட்பாளர் அருள்முருகன் 13 வாக்குகள் அதிகம் பெற்றிருப்பது வெற்றிக்கான அறிகுறி என கருதி பாஜகவினர் மற்றும் பாஜக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் பாஜக வேட்பாளர் அருள்முருகனுக்கு தொகுதி மக்கள் அமோக வரவேற்பு அளித்து வருவதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து வருகின்றனர். அரியாங்குப்பம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் குமரவேலு அப்பகுதியில் உள்ள வணிகர்களை நேரில் சந்தித்து விசில் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அரியாங்குப்பம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் குமாரவேலு அப்பகுதியில் உள்ள வணிகர்களை நேரில் சந்தித்து விசில் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது கடைகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு சென்று வணிகர்களுடன் கலந்துரையாடிய அவர் அவர்களின் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் வணிகர்களின் வளர்ச்சிக்காக தேவையான வசதிகள் மற்றும் ஆதரவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தன்னை வெற்றி பெற செய்தால் வணிகர்களின் நலன்களை முன்னிலைப்படுத்தி செயல்படுவேன் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் வசந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். குமாரவேலுவிற்கு வணிகர்கள் வரவேற்பு அளித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். மயிலம் திண்டிவனம் தொகுதியில் வேட்பாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று எண்ணி செயல்பட வேண்டும் என அமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் செஞ்சி மஸ்தான், மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக வன்னியரசு ஆகியோரை அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் செஞ்சி மஸ்தான் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் ரமணன் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் உழவர் நலன் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு செஞ்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செஞ்சி மஸ்தான், மயிலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசன், திண்டிவனம் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் வன்னியரசு ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார், தோழமை கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் ரங்கபூபதி, சௌரிராஜன், ராமமூர்த்தி, சுப்பிரமணியன், பாபு, கோவிந்தராஜ், ஜான் பாஷா, முகமது ஆகது, கமால், அன்பழகன், திமுக மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், ஒன்றிய செயலாளர்கள் சொக்கலிங்கம், தயாளன், பழனி, ரவிச்சந்திரன், திண்டிவனம் நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன், பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், விசிக சேரன், திலீபன் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சி.வி. சண்முகம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சி.வி. சண்முகம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய பகுதிகளான புறங்கரை, ஏவள்ளூர், நெய்க்குப்பி, மேல்பாக்கம் ஆகிய ஊராட்சிகளில் உள்ள வாக்காளர்களிடம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். இதில் ஒலக்கூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, பன்னீர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலம் தொகுதி வேட்பாளர் சி.வி. சண்முகத்திற்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து
உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சி சார்பில் சட்டசபை தேர்தலில் 100% வாக்குப்பதிவு வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சி சார்பில் சட்டசபை தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் 100% வாக்களிக்க வலியுறுத்தி பெண்ணாடம் பேரூராட்சி சார்பில் கடலூர் மாவட்ட பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் முகமது ரிஸ்வான் தலைமையில் பெண்ணாடம் பேரூராட்சி செயல் அலுவலர் முத்து, பெண்ணாடம் ஆய்வாளர் சரவணன் முன்னிலையில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணியானது பேரூராட்சியிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு வழியெங்கும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி சென்றனர். முன்னதாக பேருந்து நிலையத்தில் வாக்களிப்பது குறித்து வண்ண ஓவியம் வரையப்பட்டு விழிப்புணர்வு செய்யப்பட்டது. இதில் துப்புரவு மேற்பார்வையாளர் ராஜ்குமார் மற்றும் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன். தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து விளக்கம். படித்த இளைஞர்களுக்கு தகுதி அடிப்படையில் வேலை வழங்குகிறது என்ஆர் காங்கிரஸ் அரசு. திருபுவனை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.